இப்போ உங்களுக்கு சுகர் வராம வாழணும். சரி, உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, அதை கட்டுக்கோப்பு கொண்டு வருவதற்கு 2 முத்திரை, அற்புதமான முத்திரை. வருண முத்திரை, சுமண முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை முடித்த உடனே சுமண முத்திரை. கை இந்த மாதிரி ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த 2 முத்திரைகளையும் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும். சுகர் இல்லாதவங்களும் பயிற்சி பண்ணுங்க. எவ்வளவு வயதானாலும் நமக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனை வராமல் சிறப்பாக, உங்களுக்கு பிபி குறையலாம் கூடலாம், மாறி மாறி வரும். அந்த மாதிரி உள்ளவங்க அதை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வருவதற்கு ஆதி முத்திரை, சின் முத்திரை, இந்த 2 முத்திரைகளையுமே காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். முதல் முத்திரை ஆதி முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீதிங். சாதாரண மூச்சில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இது முடித்த உடனேயே சின் முத்திரை. பெருவரல், ஆள்காட்டி விரல் நுனி. இந்த முத்திரையிலையும் 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீதிங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க. மிக நல்ல. உங்களுக்கு தலைவலி வரலாம். தலைவலி வரும் பொழுது நாம செய்யக்கூடிய மிக எளிமையான 2 முத்திரைகள். சின் முத்திரை, தியான முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. பெருவரல், ஆள்காட்டி விரல் நுனி. இதுல மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்ப மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம். இது முடித்த உடனே தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேல 2 பெருவரல் நுனியும் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க கை மடியில வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்ப மூச்சை மட்டும் 2 நிமிடம் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே தலைவலி கட்டுக்கோப்புக்கு வந்துடும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த முத்திரை பயிற்சி பண்ணுங்க. தலைவலியிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கிடைக்கும். ஒற்றை தலைவலி, பிரஷர் போன்ற பல விதமான பிரச்சனைகளும் உடல்ல ஏற்படுது. இப்ப இதெல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கு நம்மளுடைய யோகத்துல அர்த்த பத்மாசனம், இந்த ஆசனத்தை காலை, மாலை 2 வேளையும் சாப்பிடுறதுக்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்க. தரையில நேரா உட்கார்ந்துக்கோங்க. வலது கால் மட்டும் மேல எடுத்து போட்டுக்கோங்க. இடது கால் உள்ள வச்சுக்கோங்க. ஒரு 15 இருந்து 20 வினாடி அப்படியே நார்மல் பிரீத்திங்ல இருங்க. பிரீத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே காலை மாத்திக்கோங்க. இடது கால் மேல, வலது கால் உள்ள போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிமிடம் காலை, மாலை பிராக்டிஸ் பண்ணுங்க. மிக நல்ல பலன். ஆனால் நமது கான்சன்ட்ரேஷன் குறைந்துகிட்டே வருது. எதுல கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அதுல முழுமையான கான்சன்ட்ரேட் பண்ணதில்லை. அப்ப நம்ம லைஃப்ல வெற்றி அடைவதற்கு கான்சன்ட்ரேஷன் முக்கியமான ஒன்று. உங்களுக்கு மன ஒருநிலைப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனத்தை காலை, மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் இருங்க. முழுமையான கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுகின்ற அனைத்துமே வெற்றியாக அமையக்கூடிய நிலை கிடைக்கும். ஒரு விரிப்புல நேரா உட்கார்ந்துக்கோங்க. ஒவ்வொரு காலா மடிச்சுக்கோங்க. முதல்ல வலது கால் மடிச்சுக்கோங்க. அப்புறம் இடது கால் மடிச்சுக்கோங்க. 2 முட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை மடியில வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளியிடுங்க. ஒரு 2 நிமிடம் இந்த ஆசனத்துல காலை, மாலை இருங்க. மிக அற்புதமான. 20-25 வயசுல இருக்கிறவங்கள சின்ன பசங்க அங்கிள்னு கூப்பிடுறாங்க. காரணம், அவங்க தலையில இருக்கக்கூடிய சொட்டை இல்ல, அவங்களுக்கு போடக்கூடிய தொப்பை தான். அப்ப இந்த தொப்பையை குறைப்பதற்கு அற்புதமான ஒரு ஆசனம், அதுதான் பவன முக்த ஆசனம். இந்த ஆசனத்தை காலை, மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக தொப்பையும் குறையும், அங்கிள்னு சொல்லக்கூடிய நிலையும் மாறும். தொந்தி வியாதிக்கு தந்தின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நேரா விரிப்புல படுத்துக்கோங்க. முதல்ல வலது கால் மடிச்சுக்கோங்க. 2 முட்டு பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு சின்னால முட்டை தொட பாருங்க. 10 வினாடி இருங்க. அதே மாதிரி அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. இடது கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு சின்னால முட்டை தொட பாருங்க. 10 வினாடி இருங்க. 2 காலையும் மடிச்சுக்கோங்க. 10 செகண்ட் இருங்க. பொதுவா சைனஸ் அப்படிங்கிறதே பெரிய தலைவலி. இதுல நமக்கு தலையில நீர் கோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதை விட பெரிய தலைவலி. எப்படி டேபிள் மேட் ஒவ்வொரு வீட்டுல இருக்குதோ அது மாதிரி இந்த தலையில நீர் கோத்துருச்சு அப்படின்னா அது அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்ப இதை நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முத்திரை இருக்குது. அதான் வாகா முத்திரை. இந்த முத்திரையை காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்க. இந்த தலையில் நீர் கோத்தல், தலைவலி, சைனஸ் இதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு